இதுக்கு பேர் தாங்க திமுக மேடை. டயலாக் பேசுறது வேற மேடை. அது மேட்டர் இல்லாதவங்க பேசுவாங்க, அது ஈஸியா கைதட்டல் வாங்கிடலாம். பேசினாங்க பாருங்க தம்பி தமிழன் பிரசன்னா, எவ்வளவு டீட்டெயில், எவ்வளவு புள்ளி விவரம். ஒரு வக்கீலின் வாதத்தை போல அவரை தமிழன் பிரசன்னா வச்ச வாதங்களை எதிர்த்து யாராவது பேச முடியுமா? மாற்று கட்சிக்காரங்க யாரா இருந்தாலும் சொல்றேன், நான் சவால் விடுறேன். தமிழன் பிரசன்னா சார்பில் நான் சவால் விடுறேன், அவருக்கு பதில் சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். அதுக்கப்புறம் தோழர் அருள்மொழி அவர்கள் பேசினாங்க, என்ன புள்ளி விவரம். இது மாசுக்கு கைதட்டுற விஷயமா இருக்காது. ஆனா அந்த தீவில் நடந்த கொடுமையிலிருந்து ஹிட்லரிசம்னா என்ன, ஸ்டாலினிசம்னா என்னன்னு புட்டு புட்டு வச்சு விளக்குறாங்க பாருங்களா. அது இந்த மேடையில மட்டும்தான் நடக்கும். கைதட்டுறது எந்த மேடையில வேணாலும் நடக்கும். இப்ப கைதட்டல் வாங்கி காட்டுற பாக்குறீங்களா, என்னம்மா கண்ணு. இது இதெல்லாம் வெட்டி உதாருங்க. இது எல்லா நடிகனுக்கு செய்ய தெரியும். அவங்க ரேஞ்சில் இந்த வெட்டி உதார செய்ய முடியும். ஆனா உண்மையான கொள்கையை பேசுற மேடை இதுதான். அடுத்தது என்னுடைய அன்பு தம்பி பெருமதிப்புக்குரிய கழக துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா அவர்கள் பேச போறாங்க. அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க மாதிரி இருக்கிறவங்க பேச்சை கேட்டா தான் நம்ம அறிவை வளர்த்துக்க முடியும். இந்த என்னம்மா கண்ணு உதாரெல்லாம் அறிவு வளராதுங்க, சும்மா ஜாலியா இருக்கும். அது அந்த காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு நடிகருக்கு ஏதோ ஒன்று பேசினா கைதட்டுவாங்க, அது தனி கதை. ஆனா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை அப்படின்னு நான் நினைக்கிறது. தோழர் சேகுவேரான ஒரு படம், அந்த படத்தை சென்சார்ல கொத்து பராட்டா போட்டு அந்த படத்தை ஓட விடாம பண்ணிட்டாங்க. அவ்வளவு சென்சார் கட்டு. என்ன அப்படின்னா ஐஐடியில உயர் ஜாதி என்று தங்களை தாங்களே கூறிக்கொண்டிருக்கும் இனத்திற்கும் தாழ்த்தப்பட்டவர் என்று முத்திரை குட்டப்பட்ட இனத்து மாணவர்களுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் அந்த படத்தினுடைய கதை. தோழர் சேகுவேரா அப்படிங்கிற ஒரு படம். அதுல தோழர் சேகுவேராங்கிற அந்த டைட்டில் ரோல் நான் தான் நடிச்சேன். நான் அந்த காலேஜில் ஒரு ப்ரொஃபசர், என் பேர் சேகுவேரா. அதுல ஒரு வசனம் வரும், ராஜாவா பிறந்து வீணா போனவனும் இருக்கிறான், சாதாரண குடியில பிறந்து ராசாவா அப்படின்னு வாய புழக்க வச்சவனு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த படத்துல ஒரு டயலாக் வரும். தோழர் சேகுவேரா படத்துல ஒரு டயலாக் வரும். சென்சார்ல இதை விட கொடுமை பண்ண முடியாதுங்க. அந்த காலத்துல உதயசூரியனின் பார்வையில கட் பண்ணிடுவாங்க. இதுல அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவனை அவனுக்கு தைரியத்தை கொடுத்து காலேஜில் சேர வைக்கிற ஒரு கேரக்டர் பேரு அண்ணாதுரை. அதை சென்சார்ல அண்ணாதுரைன்னு பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லி அதை ஐயாதுரைன்னு மாற்றப்பட்டிருக்குது. இன்றைய சென்சார் இன்னும் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. இன்றைய சென்சார் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 1967க்கு முன்னாடி எவ்வளவு கடுமையா இருந்த சென்சார். பராசக்தி படத்துல டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதின வசனத்தை எல்லாம் எவ்வளவு தூரம் கட் பண்ணாங்களோ அதை விட இப்போ சென்சார் மோசமா இருக்குது. சினிமால நீங்க அந்த சைடு மத்திய அரசாங்கத்தை பத்தி எதுவுமே பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார சூழ்நிலையில ஒரு முதல்வராக இல்லாமல் போர்ப்படை தளபதியாக விளங்குபவர் தான் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இது காக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. இந்த ஆட்சிங்கிறது இந்திய ஒன்றியத்துக்கே முன்மாதிரியா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சராசரி மனிதனா, ஒரு பொது மனிதனா ஆசைப்படுறதுனால்தான் தீவிர மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ரசிகனாக இருக்கும் நான் திமுக மேடையில் நிக்கிறதுக்கான காரணம். இதற்கு மேல ஒரு காரணம் இருக்குது, செல்போன்ல வச்சுக்கிறேன். எலெக்ஷன் வரட்டு அப்ப காட்டுறேன். எந்த அளவுக்கு ஒரு இனத்தை, ஒரு அமைப்பை எம்ஜிஆர் அவர்கள் வெறுத்தார்கள் என்பது அதில் இருக்குது. எவ்வளவு ஆபத்தான அமைப்புன்னு அவரே பேசியிருக்காரு. அதை அன்னைக்கு வச்சுக்குவோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.